மோட்டார் சுந்தரம் பிள்ளை 1966ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பாலு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. மணிமாலா, முத்தையா, ஜெயலலிதா, காஞ்சனா, சிவகுமார், ரவிச்சந்திரன், நாகேஷ், எஸ் ராமாராவ், மேஜர் சுந்தரராஜன், நாகையா, சச்சு என்று ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. இயக்குனர் ஆனந்த விகடன், ஆசிரியரான பாலசுப்ரமணியம். டைட்டில்களில் பாலு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவர் இயக்கிய முதல் படமும் கூட. ஜெமினி நிறுவனம் மூலம் எஸ் வாசன் இந்தியில் ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கிய படம் கிரஹஸ்தி. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் திலீப் குமார் நடித்து அங்கு பெரிய அளவில் ஹிட்டான திரைப்படம். அதையே தமிழையும் உருவாக்க வாசன் அவர்கள் முடிவெடுத்தார். இந்த படத்தை தனக்கு பதிலாக தன்னுடைய மகன் இயக்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு வாசன் நினச்சிருக்காரு. டைரக்ஷன் தெரிந்திருந்த அவரது மகன் பாலு இந்த படம் மூலம் இயக்குனர் ஆனார். படத்துக்கு மோட்டார் சுந்தரம் பிள்ளை அப்படின்னு தலைப்பிட்டாங்க. வேப்பத்தூர் கிட்டு வசனங்களை எழுதினாரு. இசை MS விஸ்வநாதன். சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி ஜோடி. மணிமாலா, ஜெயலலிதாவும் நடிச்சிருந்தாங்க. கதைப்படி படத்துல சிவாஜி அவர்களுக்கு 8 மகள்கள். மகள்ல ஒருவராக ஜெயலலிதா நடிச்சிருந்தாங்க. இன்னொரு மகளாக குட்டி பத்மினி நடிச்சிருந்தாங்க. ஹிந்தியை போலவே தமிழ்லையும் 100 நாட்களை கொண்டாடியது திரைப்படம். மஞ்சு குடும்பம் அப்படின்ற பெயர்ல தெலுங்குலையும் தயாரிக்கப்பட்டது. இந்த படத்துக்காக சினிமா கதிரின் அவ்வாண்டின் சிறந்த நடிகராக நடிகர் திலகத்தை தேர்ந்தெடுத்தது. நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்ல. உங்க ஃபேக்டரிக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை கட்டிடுங்க, நாங்களும் அங்கேயே வந்துடுறோம். இந்த மாதிரி நீங்க வெள்ளிக்கிழமை வர்றதும் திங்கக்கிழமை திரும்பி போயிடுறதும் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. மீனா, நீங்க இல்லாத அந்த 5 நாளை கழிக்கிறது எங்களுக்கு 5 யுகமா இருக்கு. நீ எப்போ இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க? அதற்கிட்ட இப்ப என்ன ஆயிடுச்சு? நமக்கு சந்தோஷமா தானே இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் வீட்டுக்கு வரும்போது நீ ஆகட்டும், குழந்தைகளாகட்டும், எவ்வளவு ஆவலோட என்ன வரவேற்கிறீங்க. என்ன கண்டதும் குழந்தைகள் எப்படி துள்ளி குதிச்சு ஓடி வர்றாங்க. நீயே சொல் மீனா, தினந்தோறும் நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா இந்த ஆவலும் துடிப்பும் துள்ளலும் இருக்கும் நீ நினைக்கிறியா? எப்போ இந்த பேச்சை எடுத்தாலும் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்திடுறீங்க. என் மனம் படுற வேதனையை நீங்க எப்பதான் புரிஞ்சுவீங்களோ தெரியல. அப்படி உன் மனசுல என்னதான் இருக்குது? நான் எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருக்கணும். ஒரு வினாடி கூட உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது. அவ்வளவுதான். எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா? மீனா, என்ன இது? பைத்தியம். ஐயோ, நீங்க இத பாருங்க, இனிமே இந்த பேச்சை நான் எடுக்கவே மாட்டேன். நீங்க எப்ப வேணும்னாலும் வாங்க, எப்ப வேணும்னாலும் போங்க. என்கிட்ட நீங்க அன்பா இருக்கீங்க, அது ஒன்னே எனக்கு போறோம். நீங்க எது செய்தாலும் அது சரியாத்தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. மீனா, இந்த ஒரு வார்த்தை போதும். உன்னை மனைவி அடைஞ்ச நான் பெரிய பாக்கியம் சொல்லி. இமேஜ் என்கின்ற வளையத்தை உடைத்தெறிந்து 13 குழந்தைகளுக்கு தந்தையாக தன்னுடைய 38 வயசிலேயே நடித்த உலக பெருநடிகர் நடிகர் திலகத்தின் உன்னத நடிப்பிற்கு சிறந்த உதாரணம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை. நடிகர் திலகத்துடன் ஜெயலலிதா, காஞ்சனா, மேஜர் சுந்தரராஜன் இணைந்த முதல் படம். மோட்டார் சுந்தரம் பிள்ளை பற்றி கொசுறு தகவல். இந்த படத்துல சிவாஜி அவர்களின் மகளாக நடித்தவர். அதுக்கப்புறம் 2 வருடங்கள் கழித்து சிவாஜி அவர்களுக்கு ஜோடியாகவும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவர்கள் ஜோடியாக நடித்த முதல் படம் கலாட்டா கல்யாணம். அந்த நடிகை தான் ஜெயலலிதா. இதே ஜெயலலிதா பாட்டும் பரதமும் படத்துல சிவாஜி அவர்களுக்கு அம்மாவாகவும் நடிச்சிருப்பாங்க. ஒரு சிவாஜிக்கு ஜோடியாகவும் இன்னொரு சிவாஜிக்கு தாயாகவும் ஜெயலலிதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நவராத்திரியில சிவாஜி அவர்களுக்கு ஒரு டாக்டர் வேஷம் இருக்கு. அந்த நடிப்பை இங்கே மீண்டும் உபயோகப்படுத்தி இருக்காரு. ஒரு சாந்தமான அன்பான குடும்ப தலைவன், 9 குழந்தைகள்,
கதையின் ஆரம்பத்துல சவுகார் மீண்டும் கர்ப்பம் வேற, பெரிய பணக்காரர், பட்டணத்துல ஃபேக்டரி, ஒரு சிறு நகரத்துல குடும்பம். வார இறுதியில் மட்டும் வீட்டுக்கு வருவாரு. அவரது வரவை எதிர்பார்த்திருக்கும் பிள்ளைகள். கொஞ்சம் அசடான அக்கா பையன்தான் வீட்டின் ஆண் பிள்ளை. திருமணமாகி இன்னும் கணவன் வீட்டுக்கு போகாத முதல் பெண் காஞ்சனா. ஜெயலலிதா காதலிப்பது லோக்கல் காலேஜ் பிரின்சிபல் மகன் ரவிச்சந்திரனை. இரண்டாவது பெண் ஸ்டேஷன் மாஸ்டர் பையனான காலேஜ் ப்ரொஃபஸரை காதலிக்கிறாங்க. காதலுக்கு பச்சை கொடி காட்டும் குடும்பங்கள். நிச்சயதார்த்தத்தின் போது சிவாஜி அவர்களுக்கு இன்னொரு மனைவியும் குடும்பமும் இருப்பது தெரிய வருது. ஊர் பெரிய மனுஷனுக்கு இருக்கும் ஒழுக்க குறைவால ஷாக் ஆகும் எல்லாருமே நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட சவுகார் அவர்கள் கிடைத்தது சான்ஸ் அப்படின்னு அழ ஆரம்பிக்க, கடைசியில சிவாஜி சவுகாரின் தங்கை மணிமாலாவைத்தான் சவுகார் இறந்து விட்டார் அப்படின்னு நினைத்து கல்யாணம் பண்ணி கொண்டது தெரிய வருது. இரண்டு குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து நின்று போன கல்யாணங்கள் நடக்க சுபம். மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வணக்கம் பிரின்சிபல் சார். வணக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர். ஒண்ணுமில்ல, வர்ற வழியில ஒரு லாரி மரத்துல மோதி டிரைவருக்கு பலமா அடிபட்டு போச்சு. அவனை நம்ம கார்ல ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவனுக்கு வேணுங்கிறத செய்ய சொல்லிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மன்னிக்கணும். நீங்க ஏதாவது காஃபி பலகாரம்? அதனால பரவாயில்ல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறது. முதல்ல உங்களை தேடி ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, இங்க உள்ள போய் கவனிங்க. விருந்தாளியா? உங்களை தவிர வேற யாரு விருந்தாளி? இன்னொருத்தரும் வந்திருக்காங்க சுந்தரம் பிள்ளை, அங்க உள்ள போய் பாருங்க. மீனா, யாருக்கு விருந்தாளி? அரே அக்கா, யார் வந்திருக்கா? நீயே போய் பாரு. அடே கண்ணனா, நீங்க எப்போ வந்த? இப்பதான் வந்தேன்ப்பா. உனக்கு எப்படி தெரியும் நான் இங்க? இத பாருங்க, முதல்ல இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியணும். என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் உண்மை என் மேல ஆணு. கண்ணா, நீ யாருன்னு சொல்லலையா? அவன் சொல்றது இருக்கட்டும், முதல்ல நீங்க சொல்லுங்க அவன் யாருன்னு. அவன் ஏதேதோ உளறான். ஏண்டா கண்ணா, நீ என்ன சொன்ன? வேற ஒண்ணும் இல்லப்பா. நான் யாரு, உங்களுக்கு நான் என்ன உறவுன்னு கேட்டாங்க. நான் உங்க மகன் சொன்னேன். நான் சொன்னது சரிதானேப்பா? ஆமா கண்ணா, நீ சொன்னது சரிதான். டேய் சுந்தரம், விளையாடு இதுவா நேரம். அங்க விருந்தாளிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லு தம்பி, உண்மையை சொல்லிடு. எங்க வயிறை பத்தி எரியதடா. இத பாருங்க, எனக்கு இந்த பிள்ளை மேல கொஞ்சம் கூட வெறுப்போ கோவமோ கிடையாது. கள்ளம் கபடி இல்லாத இந்த பையனை என் பிள்ளையாவே ஏத்துக்க நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். ஒருக்கா நீங்க இவனை உங்க பிள்ளைக்கு சமானமா வளர்த்து வந்தீங்கன்னா சொல்லுங்க, நானும் என் வயத்துல பிறந்த பிள்ளையாவே நினைச்சுக்கிறேன். ஆனா சீக்கிரம் சொல்லிடுங்க, யார் இந்த பையன்? மீனா, அவன் என் பிள்ளைதான், வேறொருத்தி பிறந்தவன். பிரின்சிபல் சார், கேட்டீங்கல்ல, சுந்தரம் பிள்ளை தன் வாயாலே ஒப்புத்துக்கிட்டார். அந்த பையன் அவருடைய பிள்ளையே தானா, வேறொருத்திக்கு பிறந்தவனா. கண்ணா, அப்படி போய் உட்கார். மீனா, மீனா, இந்த சமயத்துல நீ அக்கா அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்து. வெளியில எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் போய் அவங்களை கவனிக்கிறேன். திரைப்படத்துல பாடல்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும். மிகவும் பிரபலமான பாட்டு மனமே முருகனின் மயில் வாகனம் தான். பாடியது ராதா ஜெயலட்சுமி, எழுதியது பத்மஸ்ரீ கொத்தமங்கலம் சுப்பு. கொத்தமங்கலம் சுப்பு ஜெமினி பிக்சர்ஸை தூக்கி பிடித்த ஒரு தூண் அப்படின்னே சொல்லலாம். அவரு பத்மஸ்ரீ விருது பெற்றவர். மனமே முருகனின் மயில் வாகனம், மனமே முருகனின் மயில் வாகனம், என் மாதளிர் மேனியே குகனாலயம். மனமே முருகனின் மயில் வாகனம், என் மாதளிர் மேனியே குகனாலயம். என் குரலே சிந்தூரின் கோயில் மணி, குரலே சிந்தூரின் கோயில் மணி, அது குஹனே ஷண்முகனே என்றொலிக்கும்
கூயினே அது குகனே ஷண்முகனே என்றொலி கூயினே. மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்துல குபு குபு நான் என்ஜின் ஒரு துள்ளலான பாட்டு. ஏஎல் ராகவனின் கலகலப்பான குரல்ல நாகேஷ் அவர்களுக்கு நன்றாக பொருந்தக்கூடிய பாட்டு. எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் இணைந்து பாடியது. இன்ஜின் வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே. அப்பாவுக்கு அடங்கிய பொண்ணு அவரிடம் செய்தி கூறு. அப்பாவுக்கு அடங்கிய பொண்ணு அவரிடம் செய்தி கூறு. அவர் அப்பொழுதே கொடுப்பாரு. ஆணும் பெண்ணும் ஒப்பு கொண்டால் அம்மா அப்பா யாரு? இது ஆண்டு 66. என்ஜின் வண்டி ரெண்டும் போலே என்றும் ஒன்றாயிருப்போம். நான் இன்ஜின் டக்கு 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 நான் வண்டி. நான் இன்ஜின் டக்கு 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 நான் வண்டி. இன்ஜின் வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே. காலேஜுகளை ஃபாலோ பண்ணி கண்டபடி நீ பேசாதே. உன் காதலை அள்ளி வீசாதே. ஊரில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஃப்ரீடம் இருக்குது லவ் பண்ண. ஆனா லவ்ல சக்சஸ் ஆகாட்டி போனா டைவர்ஸ். இந்திய நாட்டு பண்பாட்டுக்கு ஏற்காதையா உன் பேச்சு. இந்திய நாட்டு பண்பாட்டுக்கு ஏற்காதையா உன் பேச்சு. எனக்கு திருமணம் ஆச்சு. எனக்கு திருமணம் ஆச்சு. இத்தனை நேரம் இதனை சொல்ல ஏன் தெரியாம போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ டைம் ஆச்சு. நான் இன்ஜின் டக்கு 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 நான் வண்டி. நான் இன்ஜின் டக்கு 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 நான் வண்டி. இன்ஜின் வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே. ஒரு லாரி டிரைவர் அமெரிக்காவில் 2 குடும்பங்களை 2 நகரங்களில் ஒருவருக்கு தெரியாமல் மற்றொருவரை வைத்திருந்து அவர் ஒரு விபத்தில் இறந்துவிட 2 மனைவிகளும் இழப்பீடு கோரி காப்பீட்டு நிறுவனத்தை அணுகிய பிறகுதான் உண்மை தெரிந்தது அப்படின்ற பரபரப்பான உண்மை கதையை தி ரிமார்க்கபிள் மிஸ்டர் பென்னி பேக்கர் அப்படின்ற பெயர்ல நாடகமாகவும் அதுக்கப்புறம் அதே பெயர்ல ஹாலிவுட் படமாகவும் வந்து வெற்றி பெற்றது. வேப்பத்தூர் கிட்டு அப்படின்ற ஜெமினி கதை இலாக்கா எழுத்தாளர் இதை ஜெமினி வாசனுக்கு சிபாரிசு செய்து திரைக்கதை அமைச்சாரு. அதில் நடிக்க நடிகர் திலகமே சரியானவர் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை 1962ஆம் ஆண்டு அணுகிய போது என்ன காரணத்தாலோ அவர் மறுத்துவிட்டார். வேறு வழி இல்லாமல் ஹிந்தி நடிகர் அசோக் குமாரை வைத்து கிரஹஸ்தி அப்படின்ற பெயர்ல ஹிந்தியில படமாக்கி வெற்றி கண்டார். அந்த படத்தை பார்த்த சிவாஜி அவர்கள் அதில் நடிக்க ஒப்புதல் கொடுத்தாரு. உடனே விறுவிறுவென்று ஜெமினி நிறுவன தயாரிப்பாக 1966ஆம் ஆண்டு வெளியாகி வெற்றி கண்டது மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படம். பாக்கண்ணா $300 இருக்கு. ஸ்கூல் ஃபீஸுக்கு புஸ்தகம் வாங்க. போதுமா? போதுமா. திறந்து கை நிறைய பணத்தை எடுத்து அப்பா உங்ககிட்ட கொடுத்துட்டாருமா. கொடுத்துட்டு இது போதுமா இன்னும் வேணுமான வேலை கேக்குறாருமா. குடுக்கட்டும் வாரி குடுக்கட்டும். இங்க வீடே பத்தி எறியுதா? இவ பணத்தை பத்தி பேச வந்துட்டா. ஏண்டா கண்ணா, நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? பரவாயில்லப்பா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன். வீட்டுல போய் சாப்பிடுறியா? அப்படின்னா இதுவோ வீடு இல்லையா?
நல்லா இருக்கு. பாபா மீனா அக்கா இந்தா. என்ன அக்கா கண்ணை ஒண்ணுமே சாப்பிடலையா? நானும் கேட்க மறந்துட்டேன். அவருக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொண்டு அக்கா, அவனுக்கு இனிப்புன்னா ரொம்ப பிடிக்கும். கொண்டு வரேன்னு அங்க இன்னைக்குன்னு செஞ்ச இனிப்பு பண்ணுங்கள் எல்லாம் வீணா தானே போகுது. இவனா சாப்பிடட்டும். கண்ணா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் ஏதாவது தப்பு செய்துட்டேனப்பா? சச்சே, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஏன் இப்படி நினைக்கிறேன்? அது யார் தெரியுமா? உங்க அத்தை. ஏய் பாபு, விஜி, ராஜி, லல்லி, நிம்மி, வாங்க 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 வாங்க. மாமா மாட்டேன். ஆஹா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது யார் தெரியுமா? உங்க அண்ணன். இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வா. ஏய், இப்படி வா. என்னக்கா அது? குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. ஆஹா, கொண்டு வரேன். என்ன வேணும்? காபி, டீ? அவன் காஃபி டீ எல்லாம் சாப்பிடறது இல்ல. சூடா கொஞ்சம் பால் கொண்டு வரேன். சாப்பிடுப்பா. இந்த ஜாங்கிரி சாப்பிடு, நல்லா இருக்கு. ஏன் எல்லாரும் பாக்குறீங்க? நீங்க வந்து சாப்பிடுங்கம்மா. இந்தா. உங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். என்ன அண்ணன் மூஞ்ச பாரு, நல்ல சுட சுட குடுத்துட்டேன். அது சரி ராஜி, நீ சொல்லிட்ட. ஆனா அப்பா அவனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொஞ்சிறாரே, அதுக்கு என்ன செய்யறது? அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. நம்ம அப்பா ரெட்டு விடுறோம். பேர பாரு பேர. நான் கண்ணு நொல்ல கண்ணு இல்ல விஜி. என்ன ஒண்ணும் கேட்காத, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. இப்ப நாம என்ன முடிவு செய்யணும்னா, அந்த கண்ணனை நம்ம அண்ணன்னு ஒத்துக்கிறதா இல்லையா? கோச்சுக்கிட்டோம். அதுக்காக அம்மா அழ வைக்கிற பையனை நாம அண்ணன் அழைத்துக்க முடியுமா? சீக்கிரம் முடிங்க, எனக்கு தூக்கமா வருது. ஜாக்கிரதையா போறியா கண்ணா? சரிப்பா. டிரைவர், பத்திரமா கொண்டுட்டு போய்விடு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.